ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 30/3/2025 அவ்யக்த முரளி. பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய அவ்யக்த ரூபத்தை உங்களுடைய முகத்திலும் நடத்தையிலும் வெளிப்படுத்துங்க. பிரம்ம பாபாவுக்கு சமமாக அந்த அவ்யக்த ரூபத்தை வெளிப்படுத்துங்க. காட்சி கொடுக்கும் மூர்த்தி ஆகுங்கள். இன்றைக்கி பாக்கியத்தை வழங்குகிற வள்ளல் தந்தை தன்னுடைய மிகவும் உயர்ந்த பாக்கியம் நிரம்பிய குழந்தைங்களை பார்த்து சந்தோஷப்படுறார். முழு கல்பத்திலுமே இந்த மாதிரி உயர்ந்த பாக்கியம் உங்களை தவிர யாருக்கும் கிடைக்காது. ஸோ ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த பாக்கியத்தின் அதிகாரம் குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கிது. ஞாபகம் இருக்குதா? ஒவ்வொரு கல்பத்திலும் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற அந்த பாக்கியத்தின் அதிகாரம் என்னென்னு. ஏன் இந்த பாக்கியத்தை மிக உயர்ந்த பாக்கியம்னு சொல்கிறோம்? ஏன்னா பாக்கியத்தை வழங்குகிற வள்ளலே நேரடியாக குழந்தைகளுக்கு இந்த தெய்வீக ஜென்மத்தின் உயர்ந்த பாக்கியத்தை கொடுக்குற. இல்லை, கடவுளுக்கு பிறக்கிறதுன்றது சாதாரண பாக்கியம் கிடையாது. இல்லை, இதை விட உயர்ந்த பாக்கியம் எது இருக்க முடியும்? பாக்கியத்தை வழங்குகிற வள்ளலுக்கே குழந்தையாக பிறக்கிறத விட பெரிய பாக்கியம் ஏதாவது இருக்குதா? ஸோ இவ்வளோ பெரிய பாக்கியம் இருந்தால் பத்தாது, அந்த பாக்கியத்தின் போதை உங்களுக்கு எப்போவும் ஞாபகம் இருக்குதா? உங்களுடைய பாக்கியங்களின் பட்டியல் போட்டிங்கன்னா அந்த லிஸ்ட்டு எவ்வளோ பெருசு இருக்கும். உண்மையிலே பிராமணர்களுடைய பாக்கியம் நிறைந்த வாழ்க்கையில் எந்த குறையுமே இருக்காது. ஸோ உங்களுடைய பாக்கியத்துடைய லிஸ்ட்டு உங்களுடைய அனைவரின் நினைவில் வெளிப்பட்டு இருக்குதா? ஸோ அந்த பட்டியல், பாக்கியத்தின் பட்டியல் உங்கள் எல்லாருடைய விழிப்புணர்விலும் வெளிப்பட்ட ரூபத்தில் இருக்கணும். விழிப்புணர்வில் எடுத்துகிட்டு வாங்க. அந்த விழிப்புணர்வு இருக்குதா? நான் எவ்வளோ பெரிய பாக்கியசாலின்ட்டு. உங்களுடைய இதயம் என்ன பாடுது? ஆஹா, பாக்கியத்தை வழங்கும் வல்லலே, ஆஹா எனது பாக்கியமே, ஆஹா, அப்படி தானே பாடிட்டு இருக்குது. ஸோ இந்த உயர்ந்த பாக்கியத்தின் விசேஷமே ஒரு கடவுள்கிட்ட இருந்து 3 மிக முக்கிய சம்பந்தத்தின் பிராப்தி கிடைக்குது. ஒருவரோடு 3 உறவுகள் கிடைக்குது. அது பெரிய விஷயம். ஸோ உலகத்திலே மிக உயர்ந்த உறவுகளாக அதுதான் நினைவு செய்யப்படுது. அது என்னது? அப்பா, டீச்சர், சத்குரு. ஸோ வேறு யாருக்குமே இந்த 3 சம்பந்தமும் சம்பந்தத்தின் பிராப்தியும் ஒருவரிடமிருந்து கிடைக்கிறது கிடையாது, பாபா குழந்தைங்களை தவிர. ஸோ நீங்கள் போதையோடு சொல்கிறீங்க, அவர் என்னோட அப்பா, டீச்சர், சத்குரு அப்படின்ட்டு. ஸோ நம்ம கூடவே எப்போவுமே இருக்க வேண்டிய உறவுகள் இது. இருக்கவும் முடியும். உலகில் அப்பாவோ டீச்சரோ சத்குருவோ கூடவே இருக்க முடியாது எப்பயும். ஸோ அப்பா கிட்டேருந்து அனைத்து பொக்கிஷங்களின் கஜானா கிடச்சிருக்குது. ஸோ அந்த பொக்கிஷங்களின் கஜானாவின் லிஸ்ட்டு ஞாபகம் வருதா? எடுத்துகிட்டு வாங்க ஞாபகத்தில். பாபா கிட்டேருந்து என்னென்ன பொக்கிஷங்கள் அடைஞ்சிங்க, ஞானம், சக்திகள், குணங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க. அடைஞ்சிட்டீங்க தானா, இல்லை இனிமேல் தான் அடைய போகிறீங்களா? என்ன சொல்கிறீங்க? குழந்தைங்க எஜமானர்கள் தான். அப்பாடி சொத்துக்கு எஜமானர்கள் தான் குழந்தைங்க, இல்லையா? ஸோ அதே மாதிரி ஆசிரியருடைய கல்வியின் மூலமாக மிக உயர்ந்த பதவியும் நீங்கள் ஆல்ரெடி அடைஞ்சிட்டீங்க. ஸோ இந்த உலகத்தில் மிக உயர்ந்த பதவியாக நினைவு செய்யப்படுறது எது அப்படின்னா ராஜ பதவி தான். நீங்கள் டபுள் ராஜாவாகி இருக்கிறீங்க. அதாவது இப்போதைக்கு நீங்கள் சுயராஜ்ய அதிகாரி.
எஜமானர், உங்களுக்கு நீங்கள் ராஜாவாக ஆகியிருக்கிறீங்க. பிறகு எதிர்காலத்தில் பல ஜென்மத்திற்கு உங்களுக்கு ராஜ சிம்மாசன அதிகாரி பதவியும் கிடைக்குது. ஸோ இந்த படிப்பு ஒரு பிறவிக்கு மட்டும்தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. அதுவும் ரொம்ப சின்ன பிறவி தான் இது. இல்லை, பிறந்த உடனே பாபா குழந்தை ஆகிடுறது கிடையாது. அதாவது லௌகிக குழந்தையாக பிறக்கிறத சொல்கிறோம். இல்லை, பாபா குழந்தை ஆகும்போதே ஆளாளுக்கு ஒரு வயசில் கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 20-30 வருஷம் ஞானத்தை எடுப்போம், அவ்வளோதான் அதிகபட்சமாக. ஸோ அதான் சொல்கிறேன், ரொம்ப சின்ன பிறவியும் கூட. ஆனால் இந்த பிறவியின் இந்த குறுகிய கால படிப்பில் கிடைக்கிற பிராப்தி இருக்குது பாருங்கள், பல ஜென்மத்திற்கு. என்ன பிராப்தி கிடைக்குது? என்ன பதவி? ராஜ பதவி. துண்டிக்கப்படாத, அசைக்க முடியாத, தடைகளற்ற ராஜ பதவி கிடைக்குது. இப்போ கூட நீங்கள் சுயராஜ அதிகாரியாக இருக்கிறீங்க, கவலையற்ற மகாராஜாவாக இருக்கிறீங்க. அப்படி தானே இருக்கிறீங்க? கவலையற்ற மகாராஜாவாக தானே இருக்கிறீங்க. ஸோ யார் அப்படி கவலையற்ற மகாராஜாவாக இருக்கிறீங்களோ கையை உயர்த்துங்க. சின்ன கவலை கூட இல்லாத அளவுக்கு கவலையற்றவராக இருக்கிறீங்களா? இல்லை, கவலையுடைய அம்சம் கூட இல்லாத அளவுக்கு கவலையற்ற மகாராஜாவாக இருக்கிறீங்களா? கவனம் மட்டும் நிரம்பியவராக இருக்கணும். ஏன்னா நம்ம கவலை நிரம்பிய உலகத்தில் இருக்கிறோம். அதனால் ரொம்ப கவனம் இருக்கணும். கவலை எந்த விதத்தில் வந்துடக்கூடாது. பாபா ஸ்ரீமத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் கவலை வர வாய்ப்பே கிடையாது. ஸோ ஏதாவது பொம்மை விளையாட்டு உங்கள் முன்னாடி வருது அப்படின்னா, இல்லை, இந்த மாயைன்றது ஒரு பொம்மை தான், பொம்மை விளையாட்டு தான். அப்போ ஏதாவது கவலை வருதா? ஸோ உங்கள் முன்னாடி மாயின் பொம்மை விளையாட்டு வருதா இல்லையா? கண்டிப்பாக வரும் இல்லையா? அந்த நேரம் உங்களுக்கு கொஞ்சமாவது கவலை வருதா இல்லையா? கவலையே இல்லாமல் இருக்கிறீங்களா? அல்லது கொஞ்சம் கவலை, கொஞ்சம் எண்ணம் வருதா? ஸோ அதை பற்றி நீங்கள் சிந்திக்கிறதே கிடையாதா? உண்மையிலே உங்களுடைய உயர்ந்த பாக்கியம் உங்களை இப்பொழுதிலிருந்தே கவலையற்ற மகாராஜாவாக ஆக்கிடுது. கவலையற்ற உலகம் சொர்க்கம். ஆனால் இந்த கவலை நிரம்பிய உலகத்திலே உங்களை கவலையற்ற மகாராஜாவாக ஆக்குது இந்த உயர்ந்த பாக்கியம், பாபா குழந்தைய பிறந்த அந்த பாக்கியம். ஆனால் இல்லையா, கடவுளுக்கே குழந்தையாக பிறந்திருக்கிறேன், கடவுள்கிட்டே ஞானத்தை அடைஞ்சிருக்கிறேன், கடவுள்கிட்டே ஒவ்வொரு அடியிலும் வழி பெறுகிறேன், குருவாக இருக்கிறாரு நமக்கு. இந்த போதையில் இருந்தாலும் அடிக்கடி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு இடையில் வந்துடுது. உங்களுக்கும் அந்த கவலையற்ற மனநிலைக்கும் நடுவில் கவலையுற்றவராக மாற்றிடுது. ஆனால் அது கவலை கொடுப்பதற்காக இருக்கக்கூடாது. அது உங்களை இன்னும் எதிர்காலத்திற்கு பக்குவப்பட்டவர்களாக, இன்னும் அனுபவசாலிகளாக மாற்றுறதுக்காக வருதுன்றதை புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் எல்லோரும் பலவிதமான சூழ்நிலைகளின் அனுபவசாலிகளாக ஆகியிருக்கிறீங்க. அப்படி தானே? பயப்படலை தானே? ஸோ விலகி சாட்சியாளர்ன்ற சிம்மாசனத்தில் ரொம்ப ஓய்வாக உட்காந்துக்கிட்டு இந்த பொம்மை விளையாட்டை வேடிக்கை மட்டும் பாருங்கள். ஒரு ஆடியன்ஸாக வேடிக்கை பாருங்கள் இல்லையா? பாபா கூட இருக்கார், நமக்கு என்ன ஆகிட போகுது? ஏன்னா பிரச்சனைகள்லாம் உண்மையிலே ஒன்றுமே கிடையாது, ஒரு கார்ட்டூன் ஷோ தான்றார், பொம்மை விளையாட்டு தான். இப்போ நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க இல்லையா, பலசாலி ஆகிட்டீங்க தானே? அல்லது சில சமயம் கொஞ்சம் பயப்படுறீங்களா? மாயா பேப்பர் புலி, பேப்பர்னால் ஆனது, ஆனால் புலி ரூபத்தில் வருது. நேரத்திற்கேற்ப அனுபவ மூர்த்தி, அனுபவத்தின் சொரூபமாக ஆகி சவால் விடுங்க. நேரத்திற்கும் சரி, பஞ்ச தத்துவத்திற்கும் சரி, மாயாவுக்கும் சரி. வா,
நான் வெற்றி பெறுவேன் அப்படின்ட்டு அதுக்கு சவால், சண்டைக்கு கூப்பிடுங்கன்றார். ஸோ மாயாவை வெற்றி கொள்வதற்கான வழி என்ன தெரியுமா? கம்முன்னு வேடிக்கை பார்க்குறது தான், இல்லையா? ஸோ இது ஆக்சுவலாக ஹடயோகத்தில் கூட சொல்லுவாங்க, நெகட்டிவ் எண்ணம் வந்தால் அப்படியே கம்முன்னு நீங்கள் வேடிக்கை பாருங்கள் அப்படின்ட்டு. ஆனால் இங்கே நெகட்டிவ் எண்ணத்தை வேடிக்கை பார்க்குறது கிடையாது. நீங்கள் பாசிட்டிவ் எண்ணத்தில் இருப்பீங்க, பாபா கூட இருப்பீங்க, சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்குறோம், மாயா வரதான் செய்யும் அப்படின்னு விலகி சக்தி கொடுக்கறதுல கவனம் கொடுப்பீங்க. ஆனால் நமக்கு ஒன்றுமே ஆகாது, அது 100% தெரியும். ஸோ அப்படி நீங்கள் வேடிக்கை பார்க்குறது தான் வெற்றி அடையிறது. ஸோ பாப்தாதா அடிக்கடி இருமிட்டு இருந்தாங்க. ஏன்னா கருவி ஆத்மா தாதி உடம்பு இப்போ சரியில்லை. இருந்தாலும் பாபா குழந்தைங்கள சந்திக்கணும் இல்லையா, அதனால் கரெக்டாக வந்தார். இன்னும் கேட்டால் ஹாஸ்பிட்டல்லே வந்தார். கடைசி நேரத்துலலாம் தாதி சரீரத்தை விடுறதுக்கு முன்னாடியே பாபா வர்றதை நிறுத்தியிருந்தார். அந்த கடைசி நேரத்தில் அந்த வந்துட்டு இருக்கிற டைமில் பார்த்திங்கன்னா மும்பை ஹாஸ்பிட்டல்லே பாபா வந்தார். ஸோ சொன்ன டைமுக்கு அவர் கரெக்டாக வந்துடுறார். ஸோ 2 குழுக்கள் தொடர்ந்து பாப்தாதா முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. எதுக்கு வராங்க? 2 குரூப்புமே பாப்தாதா கிட்ட சொல்கிறாங்க, பாபா நாங்கள் ரெடி ஆகிட்டோம். ஒரு குரூப் வந்து காலம், பஞ்சதத்துவம், மாயா. ஸோ இந்த குழு மாயா போகிறதுக்கு தயாராக இருக்குது. ஏன்னா அதோடைய ராஜ்யம் முடிய போகுதுன்னு அதுக்கு தெரியும். ஸோ எல்லாருமே தயாராக இருக்கிறாங்க. உலக மாற்றத்தை எடுத்துகிட்டு வர்றதுக்கு பஞ்சதத்துவம் ரெடியாக இருக்குது, நேரம் ரெடியாக இருக்குது. இன்னொரு குழு அட்வான்ஸ் பார்ட்டி குழு. ஸோ 2 பேருமே டேட்டுக்கு சொல்லுங்கள், நாங்கள் தயாராக இருக்கிறோன்னு சொல்கிறாங்க. ஸோ வெளிநாட்டிலலாம் எந்த ஒரு விஷயத்துக்கும் 1 வருஷத்துக்கு முன்னாடியே டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. அப்போ ஸோ பாபா சொல்கிறது பிரம்மகுமாரி சென்டரில் ப்ரோக்ராமுக்காக சொல்கிறாங்க. ஸோ அதேமாதிரி இந்தியாவில் வந்து 6 மாதம் முன்னாடியே டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இங்கே பாரதத்தில் எல்லாமே அதிவேகத்தில் போகுது. ஸோ அதனால் ப்ரோக்ராமுக்கான டேட் வந்து ஒரு 15 நாள் முன்னாடி கூட ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதனால் பாபா கேட்குறாரு, பாபாவுக்கு சமமாகக்கூடிய சம்பூர்ணமாகக்கூடிய டேட் சொல்லுங்கள், ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களான்னு கேட்குறாரு. நீங்கள் பாப்தாதாவை கேட்குறீங்க, பிராமணர்கள் தான், அதாவது பிராமணர்களாகிய நீங்கள் தான் இப்போ டேட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். முடியுமா டேட்டை ஃபிக்ஸ் பண்ண? ஸோ பாண்டவர்களை, குறிப்பாக திருமூர்த்திகள் அப்படின்ட்டு பிரதர்ஸில் நிர்வயர் பாய், ரமேஷ் பாய், பிரிஜ்மோகன் பாய் சொல்லுவாங்களே, அவங்கள பாபா கேட்குறார், டேட் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? இல்லை திடீர்னு நடக்குமா? இது நாடகத்தில் பதிவாகி இருக்குது. இருந்தாலும் நீங்கள் தானே அதை நடைமுறைப்படுத்தணும், இல்லை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தானே எடுத்துகிட்டு வரணும். ஸோ எப்போ எடுத்துகிட்டு வருவீங்க? பாபாட்ட சொல்லுங்கள். நடக்குமா? உடனே நடக்குமா? அல்லது டேட் ஃபிக்ஸ் பண்ண முடியாதா? ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? ஸோ முதல் வரிசையில் உட்காந்துட்ருக்கிறவங்க சொல்லுங்கள், ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? ஸோ டேட் ஃபிக்ஸ் பண்ணுறதை பற்றி நாடகத்தில் பதிவானதை நடைமுறை சொரூபத்தில் எடுத்துகிட்டு வரதை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கை தூக்குங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து பண்ணணும், யோசித்து பண்ணணும்ல. ஸோ ஒருத்தர் வந்து கை தூக்கலப்பில் இருக்குது, கை தூக்கலன்றாரு. ஸோ உடனே நடக்குமா? டேட் ஃபிக்ஸ் பண்ணுவீங்களா? ஸோ பின்னாடி உட்காந்துட்ருக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ எல்லாமே திடீர்னு நடக்கும்ன்றது உண்மைதான். ஆனாலும் அதுக்கு முன்னாடி நீங்கள் தயாராகணுன்ற லட்சியம் கண்டிப்பாக வைக்கணும் தானே.
சம்பூர்ணமாகிறதுக்கான லட்சியம் வைக்கலை அப்படின்னா அலட்சியம் வந்துடும். சூப்பராக சொல்கிறார் இல்லையா? அதுதான் அந்த கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாபா. ஸோ செம முக்கியமான பாயிண்ட் இல்லையா? நீங்கள் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணலன்னா அலட்சியம் வந்துடும். ஆக்சுவலாக நம்ம அலாரம் செட் பண்ணுறோம் காலைல ஏந்திரிக்கிறதுனால என்ன ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏந்திரிடுவீங்க. ஆனால் நீங்கள் அலாரம் வைக்கலைனாலே அது ஒரு அலட்சியம். பார்த்திங்கன்னா லேட்டாக தான் எழுந்திருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் பாபா சொல்கிறார், நீங்கள் ஏற்கனவே நான் சம்பூர்ணமாவேன், பாபாக்கு சமமாவேன்னு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா முழு வெற்றி உங்களால் அடைய முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ எந்த ப்ரோக்ராம் வைக்கிறதுனால நீங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணி தானே வைக்கிறீங்க. இல்லை ஒரு கோயிலில் ப்ரோக்ராம் வைக்கிறீங்கன்னா ஏற்கனவே அந்த டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி தான் வைக்க முடியும். எங்கே வைக்கிறனால மண்டபம் பிடிச்சி வைக்கிறனால எல்லாத்துக்குமே டேட் ஃபிக்ஸ் பண்ணி தானே வைக்கிறீங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் பாபாவுக்கு சமமாகணும்னு நினைக்கிறீங்க தானே, அல்லது அதை பற்றிய சிந்தனையே இல்லாமல் இருக்கிறீங்களா? எல்லாமே நாடகத்தில் பதிவாக இருக்குது, அது தானாக நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்ன நினைக்கிறீங்க? முதல் வரிசையில் இருக்கிறவங்க டேராடனை சார்ந்த பிரேம் சகோதரர் பேசுங்க. ஸ்கூலில் மிஸ்ஸு திட்டுற மாதிரி இருக்குது இல்லையா? பாபா நீங்கள் சொல்லுங்கன்ட்டு. ஸோ நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஜெயந்தி தீதியை சொல்கிறார், பேசுங்க, நீங்கள் பண்ணி தான் ஆகணும். எப்போ? ஸோ அப்போ பாபா ஒவ்வொருத்தராக சொல்கிறத பார்க்கும்போது யாருமே டேட் ஃபிக்ஸ் பண்ணலையோ அப்படின்னு தான் தோணுது இல்லையா? ஸோ கடைசியில் நேரம் வரும். ஆனால் நேரம் அவங்கள சம்பூர்ணமாக்கும், அல்லது நேரத்தை நீங்கள் நெருக்கத்தில் எடுத்துகிட்டு வருவீங்களா? இல்லையா? நம்ம முயற்சிப்படி தான் நேரமே வர்றது. அந்த நேரத்தை நிர்ணயிக்கிறதே நாம தான். நேரம் நம்மளுடைய படைப்பு. ஸோ இந்த ஞானம் நம்ம புத்தியில் இருக்குது, அதே மாதிரி போதையும் இருக்குது, நிச்சய புத்தியும் இருக்குது அப்படின்னு பாபா பார்க்குறார். ஆனால் இப்போ ஒரு விஷயத்தை சேர்த்துக்கணும், அது உங்களுடைய நடத்தையில் தெரியணும். அந்த போதை, அந்த ஞானம் இல்லை உலகம் அழிந்து சொர்க்கம் வர ஆக போது நான் நாராயணன் ஆகிட்டு இருக்கிறேன்றது உங்கள் நடத்தையில் தெரியணும், உங்கள் முகத்தில் தெரியணும். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் புத்தியில் எடுத்துகிட்டு வரீங்க, அது உங்களுடைய விழிப்புணர்வுலேயும் வருது. ஆனால் இப்போ அது ஸ்வரூபத்தில் வரணும், உங்கள் ரூபத்திலேயே அது இருக்கணும் எப்போவுமே. அதனால தான் ரூபவதின்னு பேர் வச்சாங்க போல இருக்குது. ரூபன், ரூபவதி, இல்லை அந்த ரூபத்தில் இருக்கணும். சாதாரணமாக கூட பார்த்திங்கன்னா ஒருத்தர் உயர்ந்த வேலை ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அது மாதிரி இருக்கிறாரு, அல்லது ஒரு பெரிய பணக்காரருடைய குழந்தைக்கு படிப்பு கிடைக்கிது அப்படின்னா அவருடைய நடத்தையில் அவர் ஏதோ ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறாருன்னு தெரியும். அவர் முன்ன பின்ன தெரியாதவங்களை கூட அவரை பார்க்கும்போதே தெரியுன்றார். ஏதோ ஒரு தனித்துவம் அவரை பார்த்து தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது எவ்வளோ பெரிய பாக்கியம் உங்களுக்கு கிடச்சிருக்குது. ஆஸ்தி கிடச்சிருக்குது, படிப்பு கிடச்சிருக்குது, பதவி கிடச்சிருக்குது. இப்போவே உங்களுக்கு சுய ராஜ்யமும் கிடச்சிருக்குது தானே. அப்போ எவ்வளோ பெரிய பாக்கியம் இது இல்லையா? ஆஸ்தி, படிப்பு, பதவி எல்லாமே இப்பயே கிடச்சிட்டதா தானே அர்த்தம். எல்லாத்துக்கும் மேலே சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கிறீங்க. ஸோ எல்லா பிராப்திகளும் உங்ககிட்ட இருக்குது. இருந்தால் பத்தாது, இருக்கிற அந்த சந்தோஷத்தின் ஜொலிப்பு, அந்த பாக்கிய நட்சத்திரத்தின் ஜொலிப்பு உங்களுடைய நடத்தையில், முகத்தில், புருவ மத்தியில் ஜொலிக்கட்டோன்றார் இல்லையா? நான் தான் அந்த நாராயணன்ற அந்த போதை இருந்துக்கிட்டே இருக்கணும், அந்த நாராயணனுடைய நடத்தை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதை சேர்க்க வேண்டியது இருக்குது. ஞானம் புத்தியில் இருக்குது, ஆனால் அந்த சொரூபமாக நீங்கள் இருக்கணுன்றார். அவ்வளோ என்ன மாதிரி செம பவர்ஃபுல் முரளி இல்லையா? மனிதர்கள்
இதை உயர்ந்த பாக்கியம் கொண்ட ஆத்மாக்களாகிய உங்கள் மூலமாக இதை அனுபவம் பண்ண போகிறாங்க. இப்போ அனுபவம் பண்ணணுன்றார். மிக உயர்ந்த பாக்கியம், பொக்கிஷம் கிடச்சிருக்குதுன்னா உங்களை பார்த்தா அது தெரியணும். அவங்க அனுபவம் பண்ணுறாங்க அப்படின்னு கிடையாது, இல்லை அவங்க அனுபவம் பண்ணணும் அப்படி கிடையாது, இல்லை இப்படி பண்ணிங்கன்னா இப்படி ஆகுங்க அப்படி ஆகுங்க அது சொல்லலை பாபா. அவங்க உங்களை பார்க்கும் பொழுது என்னுடைய இஷ்ட தேவதை, இஷ்ட தேவி, என்னுடையவங்க இவங்க, என்னுடைய தேவன், என்னுடைய தேவி, என்னுடைய ஆத்தா, அப்படி அனுபவம் ஆகணும். அப்படி தானே சொல்கிறாங்க, என் ஆத்தான்னுவாங்க அம்மனை சொல்லும் பொழுது. நிறைய பேர் பேட்டி கொடுக்கும் போதெல்லாம் பார்க்கலாம். அப்படி உங்களை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு அனுபவம் ஆகணும் இவங்க நம்முடையவர்கள்ன்ட்டு. ஸோ இதை நீங்கள் பிரம்மா பாபாவில் பார்த்தீங்க தானே. அவர் சாதாரண வயோதிக உடலில் இருந்தால் கூட ஆரம்பத்திலேயே பிரம்மா பாபா கிட்ட என்ன தெரிஞ்சுது? ஸ்ரீ கிருஷ்ணர் தெரிஞ்சார் இல்லையா? ஆரம்பத்தில் ஸ்ரீ கிருஷ்ணரை பார்த்தார்கள் எல்லோரும் பிரம்மா பாபாவில். யார் ஆரம்பத்தில் இருந்தீங்களோ அவர்களுக்கு இந்த அனுபவம் இருந்துச்சு தானே. அதே மாதிரி இறுதியில் கூட என்ன தெரிஞ்சது பிரம்மா பாபா கிட்ட? அந்த அவ்யக்த ரூபம் தெரிஞ்சது. சாக்காரத்தில் இருக்கும் பொழுது அவருடைய நடத்தையில், அவருடைய முகத்தில் அந்த அவ்யக்த ரூபம் தெரிஞ்சது. ஸோ பாப்தாதா தன்னுடைய கருவி குழந்தைங்களுக்கு விசேஷமாக இந்த ஹோம்ஒர்க் கொடுக்கிறார். என்ன ஹோம்ஒர்க் கொடுக்கிறாரு? பிரம்மா பாபாவுக்கு சமமான அந்த அவ்யக்த ஸ்வரூபம் உங்கள் முகத்தில் தெரியணும், உங்கள் நடத்தையில் வார்த்தையில் தெரியணுன்ற. குறைஞ்சபட்சம் இந்த 108 மாலையின் மணிகள் அவர்களுடைய நடத்தையில் தெரியணும். இல்லை, நான் 108 வரேன்றது அந்த போதை தெரியணும், அவங்களுடைய முகத்தில் தெரியணும், முகத்தில் எதிரொலிக்கணுன்றார். எப்படி பாப்தாதா சொல்கிறாங்க பாருங்களா. பாப்தாதாவுக்கு பேர் தேவையில்லை, 108 யார் வரப்போகிறாங்கன்ற பேரை சொல்லலை. ஆனால் அவங்க முகமும் நடத்தையும் அதை தானாக வெளிப்படுத்தும், நான் 108 வர்றவன்ட்டு. அந்த போதை பாபாவுக்கு சமமான அந்த ஃபரிஸ்தா நிலை தெரியும் பொழுது இவங்க 108 தானாகவே வெளிப்படுவாங்கன்றார். ஸோ பாப்தாதா தன்னுடைய கருவி குழந்தைங்களுக்கு இந்த ஹோம்ஒர்க்கை விசேஷமாக கொடுக்குறார். செய்ய முடியுமா? எவ்வளோ நேரம் தேவை உங்களுக்கு? லேட்டாக வந்தவர்களை பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா இது நேரத்திற்கான விஷயம் கிடையாது. நான் வந்து கொஞ்சம் வருஷம் தானே ஆகுதுன்னு யாருமே சிந்திக்கக்கூடாது. ஏன்னா லாஸ்ட்டாக வரவங்களும் ஃபாஸ்ட்டாக போய் ஃபஸ்ட்டாக வர முடியும். இதுதான் லாஸ்ட்டாக வந்தவங்களுக்கு பாபா கொடுக்குற ஸ்லோகன். லாஸ்ட்டு ஸோ ஃபாஸ்ட், ஃபாஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட் இல்லையா? கடைசியில் இருந்து வேகமாக முன்னேறி முதலில் வாங்க. இதுதான் பாபா உங்களுக்கு கொடுக்குற சவால், சேலஞ்ச். அக்செப்ட் பண்ணணும். உங்களால் பண்ண முடியும், யாராலையும் பண்ண முடியும். கடைசியில் வரவங்க கூட இப்படி ஆக முடியும். உறுதியான லட்சியம் மட்டும் இருக்கணும். நான் இதை பண்ணியே ஆகணும், இது நடந்தே ஆகணும். இரட்டை வெளிநாட்டினர்கள் உங்களுடைய கையை உயர்த்துங்கள். இரட்டை வெளிநாட்டினர்கள் என்ன பண்ணுவீங்க? டபுள் சான்ஸ் எடுப்பீங்களா? பாப்தாதா யாருடைய பேரையும் சொல்கிறது கிடையாது. அவங்களுடைய முகம் வெளிப்படுத்தும் அவங்கள. அந்த அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்குதா? பாப்தாதா முதல் வரிசையை பார்க்குறார். ஸோ இரட்டை வெளிநாட்டினரை கையை உயர்த்த சொல்லி
பாப்தாதா சொல்கிறாங்க, என்ன செய்ய போகிறீங்க, டபுள் சான்ஸ் எடுப்பீங்களா? ஸோ பாபா யாருடைய பேரையும் சொல்லலை, ஆனால் உங்களுடைய முகம் சொல்லணும். இவங்க தான் பாபா சொன்னவங்க, அந்த 108 வரக்கூடியவர்கள் அப்படின்னு உங்கள் முகம் சொல்லணும். அந்த போதை தெரியணும், அதுதான் மெயின். என்ன நடந்தாலும் அந்த போதை இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த அளவிற்கு தைரியம் இருக்குதா? ஸோ முதல் வரிசையில் இருக்கிறவங்கள பார்த்து பாபா கேட்குறார், உங்களுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா கையை தூக்குங்க. தைரியம் இருக்கா? ஸோ கடைசியில் உட்காந்துட்ருக்கிறவங்க கூட கையை தூக்கலாம். ஏன்னா யார் முதல் அடி எடுத்து வைக்கிறாங்களோ அவங்க தான் அர்ஜுனன். நல்லது. இல்லை, மற்றவர்கள்லாம் வந்து பின்னாடி போகிறது அர்ஜுனன் இல்லை, முதல்ல நான் அப்படின்னு யார் வராங்களோ அவங்க தான் அர்ஜுனன். ஸோ பாபா வந்து உங்களுக்கு 6 மாதம் கொடுக்குறார். நீங்கள் எவ்வளோ முயற்சி செய்கிறீங்க, யார் செய்கிறீங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக. ஸோ 6 மாத ரிசல்ட்டை பார்த்து பாபா வந்து ஃபைனலைஸ் பண்ணுவார். அது ஓகேவா? ஏன்னா இப்போ நேரத்தின் வேகம் அதிவேகத்தில் போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இல்லை, இப்போ பாருங்கள், தாய்லாண்டில் நிலநடுக்கம் பயங்கரமாக, திரும்ப திரும்ப உலகழிவு எல்லாமே பார்க்குறோம். விலைவாசி ஏறுறதை பார்க்குறோம், வேலையில்லா திண்டாட்டத்தை பார்க்குறோம். அப்படியே அந்த கடைசி நேரத்துக்கிட்ட அதிவேகத்தில் போயிட்டு இருக்கிறது நமக்கு தெரியுது. ஆனால் இதெல்லாம் நேரமெல்லாம் நம்முடைய படைப்பாக முன்னாடி போகணும், படைப்பவர் இல்லை முன்னாடி போகணும், படைப்பவர் பின்னாடி இல்லை வரணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் வேகத்தை அதிகப்படுத்துங்க, பறந்து போங்க. இல்லை, நடந்து போகிறது ஓடுற டைம்லாம் முடிஞ்சு போச்சு, நானும் ஏதோ போயிட்டே இருக்கிறேன், அப்படி கிடையாது. பறக்கணும் இப்போ நீங்கள். ஸோ கேட்கும்பொழுது பாபாவுக்கு நல்லாவே பதில் சொல்கிறீங்க. நாங்கள் தான் பாபா, அது நாங்கள் இல்லாமல் வேறு யார் அர்ஜுனன் ஆக முடியும்னு சொல்கிறீங்க. பாபாவும் திருப்தி அடைஞ்சிடுறார். ஆனால் வாயால் சொன்னால் மட்டும் போதாது, நான் கொஞ்சம் பார்க்கணும், அந்த ரூபத்தை எடுத்துகிட்டு வாங்கன்றார். ஆரம்பத்தில் குழந்தைங்க சேவைக்கு போகும்பொழுது மக்களுக்கு உங்கள் மூலமாக, குழந்தைங்க மூலமாக காட்சி கிடச்சிது. ஸோ இப்போ அதே மாதிரி சேவையிலும் கவனம் கொடுக்கணும், உங்களுடைய ரூபத்திலும் கவனம் கொடுக்கணும். உங்களை பார்த்தா பாபா தெரியணும், ஃபரிஸ்தா ரூபம் தெரியணும், எதிர்கால ரூபம் தெரியணும். இதில் கவனம் கொடுங்க. ஸோ என்ன கேட்டீங்க? காட்சி கொடுக்கும் மூர்த்தி ஆகுங்கள். இல்லை, அந்த சொரூபமாக இருக்கும்போது தான் உங்கள் மூலமாக காட்சி கிடைக்கும். ஸோ பிரம்மா பாபாவுக்கு சமமாக நீங்கள் மற்றவர்களுக்கு தெரியணும். நல்லது. இன்றைக்கி நிறைய புது குழந்தைங்க வந்திருக்கிறாங்க. ஸோ அன்பின் சக்தியினால் வந்திருக்கிறீங்க. அதனால தான் பாப்தாதா உங்களுக்கு ஒவ்வொரு புது குழந்தைங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் பேர் சொல்லி பல கோடி மடங்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். ஸோ அது கூடவே வரத்தை வழங்குகிற வள்ளல் ஒரு வரம் கொடுக்கிறார். அது என்ன அப்படின்னா, இந்த பிராமண வாழ்க்கையை நிரந்தரமாக வாழுங்கள், நிரந்தரமாக பறந்து கொண்டே இருங்கள். ஸோ பிராமண வாழ்க்கையினாலே அனைத்து பொக்கிஷங்களினால் நிரம்பிய வாழ்க்கை, ஆனந்தமான வாழ்க்கை, கவலையற்ற மகாராஜாவாக இருக்கக்கூடிய வாழ்க்கை. நல்லது. ஸோ இந்த தடவை சேவாதா ரிட்டர்ன் வந்து பஞ்சாபுக்கு கிடச்சிருக்குது. ஸோ பஞ்சாபை சார்ந்தவர்களை எழுந்திரிக்க சொல்கிறாரு. இது வந்து ஒரு நல்ல சிஸ்டம். ஒவ்வொரு ஜோனுக்கும் சேவை செய்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது இல்லையா? ஒன்று எகிப்துக்கு சேவை செய்கிறதுனால ஒவ்வொரு அடியிலும் நீங்கள் பல கோடி மடங்கு வருமானத்தை சேமிக்கிறீங்க. ஏன்னா எப்பெல்லாம் உங்களில் பெரும்பான்மையானவர்கள் என்ன காரியம் செய்தாலும்
நீங்கள் யஜ்யத்தின் சேவையை நினைவு செய்கிறீங்க, அதன் மூலமாக யஜ்யத்தின் தந்தையையும் நினைவு செய்கிறீங்க. யஜ்யத்தின் படைப்பாளர் தந்தையும் நினைவு செய்கிறீங்க. இல்லை, யஜ்யத்துக்கு சேவை செய்கிறன்னும் போது அந்த யஜ்யம் பாபாவோடதுன்ற நினைவும் வந்துடுது. ஸோ அதனால தான் இந்த சேவை செய்கிறதுனால உங்களுடைய புண்ணிய கணக்கில் மேக்சிமம் அளவு சேமிப்பாகி இருக்குது. ரெண்டாவது, உண்மையான முயற்சி செய்யக்கூடிய குழந்தைகளால் அவங்களுடைய நினைவு சார்ட்டை ரொம்ப ஈஸியாகவும் நிரந்தரமாகவும் வைக்க முடியுது. ஏன்னா முதல்ல மகாரதிகளுடைய துணை உங்களுக்கு கிடைக்கிது. அந்த துணை உங்களை அவர்களை மாதிரியே வண்ணமயமாக்கிடுது. இல்லை, அவர்களுடைய குணம் உங்களுடைய குணமாக ஆகிடுது. ஸோ அவங்க பாபா நினைவில் இருக்கிறதுனால தானாகவே உங்களுக்கும் பாபா நினைவு வந்துடுது. ஸோ அதனால தான் நினைவு சார்ட் ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. இல்லை, யாரை பார்த்தாலும் இவங்க பாபா கூட இருந்தவங்க, குல்ஜார் தாதியை பார்த்தா பாபாவோட ரதம், அப்போ தானாகவே பாபாவுடைய புத்தி போய்கிட்டே இருக்குது இல்லையா பாபா கிட்ட. ஸோ இன்னொன்று, பிரம்ம பாபா கூட இருந்தவங்க அப்படிங்கிறது நம்மளை மீண்டும் அந்த பிரம்ம பாபா இந்த ஞாபகத்துக்கெல்லாம் அழைச்சிட்டு போகுது. ஸோ இதில் நீங்கள் கவனம் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த 8-10 நாளில் நீங்கள் நல்லா முன்னேறலாம். ஸோ பொதுவாக சேவை வெளியில் பண்ணுறீங்க இல்லையா, அது அங்கே மதுபனில் பண்ணுற அளவிற்கு நன்மை கொடுக்காது. ஏன்னா இங்கே நிரந்தர யோகி ஆகிறதுக்கான சான்ஸ் கிடைக்கிது முதல்ல. இல்லை, அந்த யோகத்தில் மூழ்கி சேவை பண்ணுங்க, அது வெளியில் இருக்கும்போது அது வராது. இல்லை, மதுபனில் சேவை செய்கிறன்ற அந்த உணர்வே போதையை கொடுக்கும். ஸோ முதல்ல நிரந்தர யோகி ஆக்குது, அது ஒரு பெரிய வாய்ப்பு. அதனால் மிகப்பெரிய நன்மை கிடைக்கிது யோகத்திலிருந்து சேவை செய்கிறதுனால. பிறகு உங்களுடைய புண்ணிய கணக்கில் சேமிப்பும் ஆகுது. கூடவே மிகப்பெரிய பரிவாரத்தை சார்ந்தவன் நானுன்ற அந்த போதை நிரந்தரமாக இருக்குது. இல்லை, திரும்புகிற பக்கமெல்லாம் அன்னப்பறவை மாதிரி வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய சரண்டர் பிரதர் சிஸ்டர் இவங்களையே பார்க்க அந்த இந்த குடும்பத்தை சார்ந்தவன் அந்த போதையும் இருக்குது. ஸோ பஞ்சாபை சார்ந்தவர்களுக்கு இந்த தடவை இந்த சான்ஸ் கிடைச்சிருக்குது. ஒவ்வொரு ஜோனுக்கும் கண்டிப்பாக சான்ஸ் கிடைக்குது. ஆனால் 3 விதத்திலும் நன்மையை அடையணுன்ற லட்சியம் கண்டிப்பாக நீங்கள் வைக்கணும். ஏன்னா உங்கள் புண்ணிய கணக்கில் எவ்வளவு சேமிப்பாகி இருக்குது, எவ்வளோ சேர்த்துருக்கிறீங்க. அதேமாதிரி நினைவின் மூலமாக எவ்வளவு ஈஸியாக முன்னேறி இருக்கிறீங்க, சேமிப்பும் பண்ணியிருக்கிறீங்க. அதே மாதிரி இந்த குழுவின் மற்றும் பிராமண பரிவாரத்தின் அன்பை எந்த அளவிற்கு அனுபவம் செஞ்சுருக்கிறீங்க. ஸோ எவ்வளவு நெருக்கத்தை அனுபவம் செஞ்சுருக்கிறீங்க. ஸோ உங்களில் ஒவ்வொருத்தரும் இந்த 3 விஷயத்தில் ரிசல்ட்டை நீங்களே செக் பண்ணுங்க. ஸோ நாடகத்தில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஸோ இப்போ வாய்ப்பை எடுப்பதில், அதாவது சான்ஸை எடுப்பதில் சான்சலர் ஆகுங்க. ஸோ அப்போ மிகப்பெரிய வாய்ப்பு தான். இதில் 3 விஷயத்தை பாபா கவனம் கொடுக்குற 3 விதத்துலையும் எனக்கு லாபமாகணும். அது என்னது? புண்ணிய கணக்கில் எவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கிறேன்றதில் கவனம் இருக்கணும். நினைவு எவ்வளோ ஈஸியாக இருந்து முன்னேறிட்டு இருக்கிறேன், அதாவது புண்ணிய கணக்கு சேமிப்பாகிறதுன்றது அங்கே சேவை பண்ணுறது. அடுத்தது எந்த அளவுக்கு ஈஸியாக பாபா நினைவில் இருக்க முடியுது. அடுத்தது இந்த குழுவின் அன்பு எனக்கு எந்த அளவுக்கு அனுபவம் ஆகுது. இந்த 3த்துலேயும் கவனம் இருக்கணும். இது ஆக்சுவலாக சென்டரில் சேவை செய்யும்போதே இது எல்லாமே அனுபவமாகும். மதுபனில் செய்யும்போது இன்னும் அனுபவமாகும். ஏன்னா அங்கே பெரிய குழு இல்லையா. ஸோ இதை ஏன் சொல்கிறாரு தெரியுதா? இது இல்லாமலும் நீங்கள் சேவை செய்யலாம், அதில் அந்த அளவுக்கு சேமிப்பாகாது. அதுக்காக தான் இதில் கவனம் கொடுக்கணும். அந்த அன்பு அதை நீங்கள் அனுபவம் பண்ணணுன்றார்.
ஸோ இதை செக் பண்ணுங்க. இந்த சான்ஸ் எடுத்துருக்கிறீங்களா? பஞ்சாபை சார்ந்தவர்கள் ரொம்ப புத்திசாலிகள் தானே. ஸோ நல்லது. ஸோ நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. திறந்த மனசோடு சேவை செய்கிறதுக்கான வாய்ப்பும் எடுத்திருக்கிறீங்க. ஸோ நல்ல எண்ணிக்கையில் வந்திருக்கிறீங்க. குழுவும் நல்ல குழுவாக இருக்குது. இன்றைக்கி 2 விங்ஸ் வந்திருக்கிறாங்க, 2 துறைகள். ஒன்று கிராம வளர்ச்சித்துறை, ரூரல் டெவலப்மெண்ட் விங். அடுத்தது மகளிர் துறை, விமென்ஸ் விங் வந்திருக்கிறாங்க சந்திப்புக்கு. ஸோ பெண்கள் குழு எழுந்துறீங்க. ஸோ உங்களில் பெரும்பான்மையானவர்கள் ஆசிரியர்களாக இருக்கிறீங்களா? எங்கள் ஆசிரியர்கள்லாம் கையை தூக்குங்க பார்ப்போம். உங்களுக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்குது. இது சேவை செய்கிறதுக்கான அந்த பலன், அந்த சத்தான உணவு அல்லது பழம் சேவை செய்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கிடைச்சிடுது. ஸோ இந்த குழுவின் சந்தோஷத்தை எடுக்கிறீங்க, பாபாவை சந்திக்கிற சந்தோஷத்தையும் நீங்கள் எடுக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு சேவை செய்கிறதுக்கு சேவையும் கிடைக்கிது, அந்த சேவைக்கான பலனும் கிடைக்கிது. ஏதாவது புது திட்டம் வகுத்திருக்கிறீங்களா? ஸோ எந்தெந்த குழுக்கள் எல்லாம் உருவாகி இருக்குதோ, அது பெண்கள் குழுவாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது குழுவாக இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு குழுவும் ஏதாவது ஒரு தெய்வீக குணத்தையாவது சக்தியையாவது என்னுடைய நடத்தையின் மூலமாக வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறத முன்னெடுக்கணும் இல்லையா? அந்த குழுவில் இருக்கிற யாரை பார்த்தாலும் அந்த தெய்வீக குணம், அந்த தெய்வீக சக்தி அவங்க முகத்தில் தெரியணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி எடுங்க. எந்த குழுவாக இருந்தாலும் இதை லட்சியமாக வைங்க. நடைமுறையில் தெரியணும் அந்த சக்தி. அதாவது பெண்கள் குழுவாகிய நாங்கள் கண்டிப்பாக இந்த சக்தியை அல்லது இந்த குணத்தை நடைமுறை சொரூபமாக மாற்றி காட்டுவோம். எங்களை பார்த்தால் அந்த சக்தி தெரியணும், அந்த குணம் வெளிப்படணும் எங்களுடைய வார்த்தையில், பேச்சில், எண்ணத்தில், முகத்தின் ஜொலிப்பில். ஸோ இப்படி பண்ணும் பொழுது இந்த மாதிரி ஒவ்வொரு குழுவும் எங்கள் குழு இந்த சக்தி நிரம்பிய குழு, இந்த குணம் நிரம்பிய குழு அப்படின்ட்டு ஏதாவது ஒரு சக்தி அல்லது குணத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்குள்ளே நடக்கிற சேவையின் ரிசல்ட்டை எப்படி குறித்து வைக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ள அந்த தொடர்பு, அந்த குழுவின் தொடர்பு இருக்கணும். அதை செக் பண்ணிட்டும் இருக்கணும். ஸோ முதல்ல நீங்கள் இதை செய்கிறீங்க, பிறகு மற்றவர்களுக்கு செஞ்சு காட்டுறீங்க. பெண்கள் குழு இதை செய்யணும், ஒவ்வொருத்தருக்கும் இதை செஞ்சு காட்டணும். ஸோ ஒவ்வொரு குழுவும் இதுதான் திட்டம் வகுத்தீங்களான்னு கேட்குறாரு இல்லையா? இந்த மாதிரி ஒவ்வொரு குழுவும் ஒரு திட்டம் உருவாக்கணும். அந்த நிலையை அடையிறதுக்கு ஏற்கனவே டைமும் ஃபிக்ஸ் பண்ணணும். அதை பற்றி தான் இன்றைக்கி மெயினாக முரளியில் சொல்கிறார். டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க, அப்படியே விட்டுட்டிங்கன்னா அலட்சியம் வந்துடும்ன்றார். கரெக்டு தானே? ஸ்கூலில் அந்த எக்ஸாம் டேட் வரும்போது தான் படிக்கவே செய்கிறாங்க. அது ஃபிக்ஸ் ஆகாத வரைக்கும் அல்லது தூரத்தில் இருக்குதுன்னு விட்டுடுறாங்க. ஸோ அதனால் பக்கத்திலே அந்த டேட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த நேரத்துக்குள்ளே நான் இவ்வளவு சதவீதம் அடைந்தே தீருவேன், நடைமுறை ரூபத்தில் இந்த மாற்றம் எனக்குள்ளே வந்தே தீரும் அப்படின்னு டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். பிறகு உங்களுடைய நடத்தையின் மூலமாகவும் உங்களுடைய முகத்தின் மூலமாகவும் பாபா எதை வெளிப்படணும்னு நினைக்கிறாரோ அது வெளிப்படும். ஸோ அதனால் இதற்கான திட்டத்தை உருவாக்கி பாபா கிட்ட கொடுங்க. ஸோ ஒவ்வொரு குழுவும் என்ன செய்வீங்க, எப்படி சேவை செய்கிறதுக்கு திட்டத்தை உருவாக்குறீங்களோ அதே மாதிரி இதற்கான திட்டத்தையும் உருவாக்கி பாபாட்ட கொடுங்க. இது ஓகே தானே? சின்ன குழுக்கள் கூட அதிசயம் பண்ண முடியும். ஸோ ஆசிரியர்கள் உங்களால் பண்ண முடியுமா? ஸோ திட்டம் வகுங்கள்.
அதற்கான வாழ்த்துக்கள். ஸோ கிராம வளர்ச்சி துறையில் இருக்கக்கூடியவர்கள், அந்த குழுவில் இருக்கிறவங்க ஏந்திரிங்க. இப்போ வரைக்கும் எத்தனை கிராமங்களை நீங்கள் மாற்றிருக்கிறீங்க? எத்தனை கிராமங்களுக்கு நீங்கள் சேவை செஞ்சுருக்கிறீங்க? ஸோ நாங்கள் 7 கிராமங்கள் பண்ணியிருக்கிறோம் பாபா. ஒவ்வொரு கிராமத்துலேயும் 75% ரிசல்ட் அடைஞ்சிருக்கிறோம் பாபா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சந்திப்பு மீட்டிங்கில் கூட நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறோம் பாபா. நேரத்தின் அழைப்பு, அழகிய சுத்தமான வளர்ச்சியடைந்த பாரதம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை உருவாக்கி இருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டோட தொடர்புடைய இந்த ப்ராஜெக்டோட நாங்கள் இந்த அடிக்ஷன்லேருந்து, அடிமைத்தனம் இருக்கிறாங்களே, சாராயம், இந்த மாதிரி அடிக்ஷன்லேருந்து அவர்களை விடுபட வைக்கக்கூடிய சேவை கிராமங்களில் நாங்கள் பண்ணுவோம். அதே மாதிரி கிராமங்களை தூய்மையாகவும் ஆக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாபா சொல்கிறாங்க, நல்லது. ஸோ அது சாத்தியம் தானே. ஸோ இந்த ரிசல்ட் எல்லாம் பிரசிடெண்ட்டுக்கு அனுப்புனீங்களா, பிரைம் மினிஸ்டருக்கு அனுப்புனீங்களா? இதெல்லாம் நாங்கள் அனுப்பலையே பாபான்றாங்க. நீங்கள் அனுப்பணும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு கிராமத்துக்காகவும் என்ன பண்ணுறீங்களோ அது அரசாங்கத்துடைய பணி. ஸோ அவர்களோடு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க. ஸோ அப்போ அவங்க இந்த ரிசல்ட்டை பார்க்கும்பொழுது நீங்கள் நல்ல சேவை பண்ணுறீங்கன்னு அவங்க உணருவாங்க. ஸோ அதற்கான ஒரு புல்லட்டின், நியூஸ் புல்லட்டின், இது பண்ணியிருக்கிறோன்னு ஷார்ட்டாக உருவாக்கி அரசாங்கத்தில் இருக்கிற முக்கியஸ்தர்களுக்கு அனுப்புங்க. ஒரு புக்கே அனுப்பாதீங்க, அது படிக்க முடியாது. மேகசின் இப்படிலாம் அனுப்பாதீங்க. ஸோ ரொம்ப சுருக்கமாக என்னென்ன செஞ்சுருக்கீங்க, அதோடைய பலன் என்னன்றதை அனுப்புங்க. நல்லது, வாழ்த்துக்கள். ஏன்னா இது ஈஷா யோகா கூட இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ பாபா இடையிடையில் இருமிட்டு இருக்கிறாங்க. ஸோ பாபா சொல்கிறாரு, இன்றைக்கி கருவிக்கு கொஞ்சம் அமைதி தேவைப்படுது. இல்லை, பாபா ஏற்கனவே ரொம்ப பெருசாக பேசியிருக்கிறார். நல்லது. ஸோ அனைத்து சேவையுடைய ரிசல்ட் பாப்தாதாவுக்கு வந்துக்கிட்டே இருக்குது எல்லா இடத்துல இருந்தும். ஸோ இப்போல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய சேவை எந்த மூலையும் விடுறது கிடையாது. அப்படி இருக்கணும் சேவை. எல்லோருக்கும் செய்தி கிடச்சிடணும். ஸோ இப்போ அரசாங்கம் கணக்கெடுப்பு எடுக்கிறாங்களே, சென்செக்ஸ் எடுக்கிறாங்க. எப்படியோ அந்த ஓரளவுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, இவ்வளோ தான் மக்கள் தொகைன்ட்டு. அதில் கொஞ்சம் விடுபடலாம், பட் பெரும்பாலும் வந்துடுது. பட் ஆனால் அவங்க சும்மா காசுக்கு பண்ணுறாங்க, அவ்வளோதான். அரசாங்கம் கொடுக்குதுன்னு பண்ணுறாங்க. ஆனால் இது நம்ம குடும்பம் இல்லையா, அந்த உணர்வோடு நீங்கள் பண்ணணும். ஒருத்தர் கூட விடுபட்டுடக்கூடாது, செய்தியை கொடுக்கணும் அப்படிங்கிற அன்போடு நீங்கள் பண்ணணும். ஸோ நீங்கள் வகுத்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தின அந்த ரிசல்ட் நல்லா இருக்குது. ஸோ ரெட்டை வெளிநாட்டு குழந்தைகளுடைய செய்தி பாபாவுக்கு கிடச்சிருக்குது. ஸோ நிறைய மெகா ப்ரோக்ராமுடைய செய்தி கூட பாபாவுக்கு கிடைத்த வண்ணம் இருக்குது. பாரதத்திலிருந்து மெகா ப்ரோக்ராமுக்கான செய்தி பாபாவுக்கு கிடைக்குது. ஸோ எல்லா இடத்துலையுமே சேவையுடைய ரிசல்ட் வெற்றிகரமாக இருக்குது. எப்படி எல்லோருக்கும் செய்தியை கொடுக்கறதுல குழந்தைங்க வெற்றி அடைகிறீங்களோ அதே மாதிரி உங்களுடைய ஃபரிஸ்தா ஸ்வரூபத்தின் காட்சி உங்களுடைய வார்த்தை மற்றும் தொடர்பு மற்றும் உங்கள் முகத்தின் மூலமாக மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். இதிலும் நீங்கள் வெற்றி அடையணும். இல்லை சேவை செஞ்சு அப்படி சோர்ந்து போகிறது அது இருக்கக்கூடாது. அதுதான் முக்கியம். 24 மணி நேரமும் அந்த மலர்ந்த முகத்தோடு நீங்கள் இருக்கணும். இதில் நீங்கள் வெற்றி அடையணும், அதில் நீங்கள் கவனம் கொடுக்கணும். இல்லை ஸோ அதுதான் மெயின். பாபாவுக்கு சமமாக நான் இருக்கிறேன்றது என் முகத்தில் தெரியணுன்றார்.
ஸோ மெயினாக நான் தான் அந்த 108 அந்த சம்பூர்ணத்தன்மை அடைஞ்சிருக்கிறேன், இதெல்லாம் வெளியில் தெரியணுன்ற இதுதான் மெயினாக இன்றைக்கி முரளியில் ஃபுல்லாக பாபா சொன்னது. ஸோ அதுக்கு தான் பாபா டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தார். ஸோ அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறதுலாம் எதுக்காக சொன்னார்ன்றது ஞாபகம் வரும்போது அதோடைய பவர் தெரியும். ஸோ யார் முதலாக இப்போ வந்திருக்கிறீங்களோ மதுபனுக்கு முதல் தடவை கை தூக்குங்க, நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. ஸோ டூ லேட் அப்படின்ற போர்டு போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டீங்க. ஸோ டூ லேட் போர்டு எப்போ போடுவாங்க? ஆல்ரெடி போட்டாச்சு. இப்போ பாபா வரல, டூ லேட்டு தானே. இனி இப்போ போகிறவங்க பாபா பார்க்க முடியாது இல்லையா? ஸோ நல்லது, உங்களுடைய சான்ஸ் எடுத்துக்கோங்க. அற்புதம். ஸோ இதில் இன்னும் டூ லேட்லாம் கூட ஆகும். ஏன்னா இப்போயாச்சும் டிவியில் பார்க்குறோம், பாபா பேசுகிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது அதுவுமே இருக்காது. ஸோ மெயினாக ஞானம் இருக்குதுல்லையா, அதை எடுக்கிற அளவுக்காவது டைம் இருக்குது, அதுவுமே போயிடும். இப்போ நிறைய நாடுகளில் அது போயிட்டு தான் இருக்குது. ஸோ நம்மக்கிட்டே அது பறிக்கப்படும். அதுக்குள்ளே இந்த ஞானத்தின் சொரூபமாயிடணும் நீங்கள். ஸோ உங்களுடைய சான்ஸ் எடுத்துக்கோங்க, அதிசயம் காட்டுங்கள், தைரியம் வைங்க. ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் பாப்தாதாவுடைய உதவி இருக்குது. அதனால் அந்த தைரியம் இருக்கணும். பாபா கூட இருக்கார், தைரியம் வைங்க, அந்த உதவி வந்துடும். அவ்வளோதான். என்ன ஆகிட போகுது? பாபா இருக்கார், அவ்வளோதான். ஸோ பாபா ஸ்தூல ரூபத்தில் யாரெல்லாம் பாபா முன்னாடி வந்திருக்கிறாங்களோ அந்த குழந்தைங்களுக்கு அவர்களுடைய சேவைக்காகவும் அன்புக்காகவும் முயற்சிக்காகவும் அதிகமான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். அதேமாதிரி அவங்க இடத்துல இருந்து, அவங்க நாட்டில் இருந்துகிட்டே இந்த சந்திப்பு விழாவை கொண்டாடுறாங்களே டிவி முன்னாடி பார்த்துட்டு, அவர்களுக்கும் இதே மாதிரி வாழ்த்துக்கள், சேவைக்கு முயற்சிக்கு அன்புக்கு வாழ்த்துக்கள் கொடுக்குறார். இப்போ நீங்கள் உங்களுடைய முயற்சியில் தீவிர முயற்சியாளராகுங்கள். அதே மாதிரி ஆத்மாக்களை துக்கத்திலிருந்தும் அசாந்தியிலிருந்தும் விடுவிக்கிறதுல இன்னும் அதிக தீவிர முயற்சி செய்யுங்க. துக்கம், அசாந்தி, கரப்ஷன் இது எல்லாமே எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு இருக்குது. ஸோ எப்படி எல்லோரையும் விடுவிக்க முடியும்? முதல்ல நாம் அதிலிருந்து முற்றிலும் விடுபட்டு இருக்கணும். அந்த அதிர்வலைகளை கருணையின் மூலமாக எல்லோருக்கும் கொடுக்கணும். தனிப்பட்டவருக்கு கிடையாது. நேற்று அதைத்தான் பாபா சொல்லியிருப்பார் இல்லையா? அப்படி மாட்டிக்கக்கூடாது. எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கணும். எந்த எல்லைக்குட்பட்ட நபர்கிட்டையோ பொருள்கிட்டையோ விஷயத்தின் மீதோ உங்களுக்கு பற்று வந்துடக்கூடாது. ஸோ இந்த உச்சம், துக்கத்தின் உச்சம் அதை நோக்கி போயிட்டு இருக்குது எல்லாமே. ஸோ அதுக்கு ஒரு முடிவை எடுத்துகிட்டு வாங்க. எல்லா ஆத்மாக்களுக்கும் பாபா கிட்ட இருந்து முக்திதாமத்தின் ஆஸ்தியை கொடுங்க, அதை பெற வைங்க. ஸோ இந்த மாதிரி யார் திடமான எண்ணங்கள் நிரந்தரமாக கொண்டிருக்கிறார்களோ அந்த குழந்தைங்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். வரதானம்: விசேஷ சேவாதாரியாகி பணிவு மற்றும் அதிகாரத்தன்மையின் சமநிலையின் மூலமாக பாபாவை வெளிப்படுத்துங்கள். ஸோ வரதானத்தில் பாபா சொல்கிறாங்க, எப்போ பணிவு மற்றும் அதிகாரத்தன்மையின் சமநிலையோடு நீங்கள் பாபாவை வெளிப்படுத்துகிறீங்களோ அப்போ அது ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை வெளிப்படுத்தும்ன்ற அதிசயம் தெரியுன்ற இல்லையா? பணிவும் இருக்கணும், அதிகாரத்தன்மையும் இருக்கும். அதான் நீங்கள் சொல்கிறது உண்மைன்றதும் இருக்கணும், அதே நேரத்தில் அந்த பணிவும் இருக்கணும். தயங்கியும் சொல்லலை, அதிகாரமாக சொல்கிறீங்க இதுதான் ரைட்டுனா, அதே நேரத்தில் அதை பணிவோடு கலந்து சொல்கிறீங்க. ஸோ அற்புதம் வெளிப்படும். ஸோ இப்படித்தான் நீங்கள் பாபாவை மகிமைப்படுத்தணுன்ற. நான் சொல்கிறது தான் ரைட்டுன்னு அதிகாரத்துணியில் போயிடக்கூடாது, பணிவும் இருக்கணும். அப்போ தான் பாபாவுக்கு மகிமை. ஸோ உங்களுடைய வார்த்தை ரொம்ப தெளிவாக அன்பும் பணிவும் இனிமைத்தன்மையும் நிரம்பியதாக இருக்கணும். அது கூடவே
அந்த மகான் தன்மையும் சத்தியத்தன்மையும் கூட நிரம்பி இருக்கணும் அந்த வார்த்தையில். இதுதான் சத்தியம்ன்றதும் வெளிப்பட்டு இருக்கணும். ஸோ அப்போ தான் பாபா வெளிப்படுவார். ஸோ பேசும்போது இடையிடையில் அவர்களுக்கு தன்னையே அன்பில் மறக்கிற அனுபவத்தை நீங்கள் கொடுக்கணுன்றார். இல்லை அப்படி அன்பின் சொரூபமாகி நீங்கள் கொடுக்கும்போது தன்னையே மறப்பாங்க. ஸோ இந்த மாதிரி யார் சேவை செய்கிறாங்களோ அவங்க தான் விசேஷ சேவாதாரிகள் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ எப்படி சேவை செய்யணும்னு பாபா சொல்கிறார் பாருங்கள். ஸ்லோகன்: தேவையான நேரத்தில் உங்களுக்கு தேவையான சாதனமோ வசதியோ கிடைக்கலன்னா கூட ஆன்மீக சாதனத்தில் தடை ஏற்படக்கூடாது, ஆட்டம் காணக்கூடாது. அது அப்படியே அது ஒரே சீரான அந்த அடயோகத்தில் கூட சொல்லுவாங்க. அப்படியே ஒரு தீபத்தை ஏற்றி விட்டால் காற்றே இல்லைன்னா அப்படியே நேராக மேல் நோக்கி எரியும் பாருங்கள். அந்த மாதிரி பாபாவோட புத்தி இணைஞ்சு இருக்கிறதுல கொஞ்சம் கூட சலனமாகக்கூடாது. புத்தி பாபாவோட இணைஞ்சிருக்கிறது தான் மெயின், அந்த ஜோதி தான் மெயின். மற்றதெல்லாம் அப்புறம்தான், மற்றதெல்லாம் பெரிய விஷயமாகவே எடுத்துக்கக்கூடாது. ஸோ அதான் சொல்கிறார், நீங்கள் நினைக்கிறது நடக்க முடியாத மாதிரி தடை வந்தாலும் கூட பாபாவுடைய நினைவு கட்டாகக்கூடாது. அதான் ஆன்மீக சாதனையில் தடை வரக்கூடாது அப்படின்றார். சமசபுராண ஸ்லோகனம் கூட. அவ்யக்த இஷாரா. ஸோ சத்தியத்தன்மையும் நல்லொழுக்கத்தையும் தாரணை பண்ணுங்கள். சில குழந்தைங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கோபப்படுறதுலாம் ஒன்றும் விகாரம் கிடையாது, அது ஒரு ஆயுதம், தற்காப்பு ஆயுதம், கோபப்பட்டால் தானே வேலை நடக்குது, அதனால் அதெல்லாம் விகாரம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கு நிறைய கதை, லௌகீக கதையெல்லாம் சொல்லுவாங்க. பக்தி மார்க்கத்தில் கதை இருக்குமா, ஒரு பாம்பு அமைதியாக இருந்துச்சான், குழந்தைங்க அந்த பாம்பை பிடிச்சி சரன்னு இடிச்சாங்களாம். முதல்ல அந்த பாம்பை கண்டு பயப்படுவாங்களாம். ஸோ அப்போ சாமியார் ஏதோ சொல்லிட்டு போயிருக்கிறார். ஸோ அதுக்கப்புறம் அது சாந்தமாயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க அதை எடுத்து தரையிலெலாம் போட்டு அடித்து திரும்ப சாமியார் வரும்போது இது மோசமாக இருக்கும்பொழுது அவர் சொன்னாராம், நான் உன்னை கொத்தாதுன்னு தான் சொன்னேன், ஆனால் கோபப்படாதுன்னு சொல்லலை. ஸோ இதை நிறைய பேர் அப்படி புரிஞ்சுக்கிறோம். கோபப்படலாம், கோபப்படுற மாதிரி நடிக்கலாம், இப்படியெல்லாம். ஆனால் பாபா சொல்கிறாரு, ஞானி ஆத்மாவுக்கு மிகப்பெரிய எதிரி கோபம்ன்றார். என்ன ஆனாலும் கோபம். இதுக்கு முன்னாடி ஸ்லோகனில் சொன்னார் இல்லையா? ஸோ இதெல்லாம் தடை வரும்போது தானே கோபம் வருது. அந்த நேரம் பாபா நினைவு கட்டாகாமல் இருந்தால் கோபம் வராது. ஏன்னா கோபம் மிகப்பெரிய எதிரி. அதுக்கப்புறம் யோகா வராது. நீங்கள் கோபப்பட்டு பாருங்களாம், யோகா வருதான்ட்டு. யோகா வராது. சேவை செஞ்சாலும் விதிபூர்வமாக சேவை செய்ய முடியாது. அந்த சேவையில் அந்த ஆனந்தம், அமைதி அனுபவம் ஆகணும் இல்லையா? அது அனுபவமாகாது. ஸோ நீங்கள் மற்றவர்களுடைய தொடர்பில் வரும்பொழுது உங்கள் கோபம் வெளிப்பட்டுடும் இல்லையா? அது அப்படியே இருக்காது. ஸோ அது அப்பாவோடைய பேரையும் கெடுத்துருது இல்லையா? கோபம் உங்களுக்குள்ளே இருக்குதுனாலே அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என்ன பிரம்மகுமாரிகள், அவர் எவ்வளோ கோபப்படுவார் தெரியுமான்ருவாங்க. அப்பா பேரும் கெட்டு போயிடுது, நிந்தனை ஆகிடுது. ஸோ அப்போ புறம் பேசுகிறதுக்குன்னே இருப்பாங்களே, அவங்க நக்கலாக சொல்லுவாங்களாம், ஆமாம்மா ஞானி ஆத்மாக்களுடைய அழகெல்லாம் நாங்கள் பார்த்தோம், எப்படி கோவப்பட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ பாபாவுக்கு அசிங்கமாகிடுது இல்லையா? ஸோ அதனால் கோபத்தின் அனைத்து அம்சத்தையும் முடிச்சிடுங்க. ரொம்ப யுக்தியாக, இனிமையாக, நல்லொழுக்கத்தோட பிறரோடு நீங்கள் பழகணும். ஸோ ஆரம்ப நிலையில் இருக்கிற என்னால் முடியலன்னா அமைதியாக, அந்த கோபம் வந்துச்சுன்னா வெளியிலே வராதிங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கிறான், காலேஜ் படிக்கும்போது அவன் தண்ணி அடித்தானா நேராக போய் படுத்துருவான். எந்த பிரச்சனை எதுவுமே பண்ண மாட்டான், போய் படுத்துடுவான். ஸோ எதுக்காக படுக்கிறோன்னா தெரியல. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளும் தனியாக போய் ஒரு ரூமில் போய் கதவை பூட்டிக்கோங்க. கோபம் தனியிற வரைக்கும் வராதிங்க. எப்படி தனியிறது? தானே தனியாது. முரளி எடுத்து படிங்க. அப்படியே அதை பாசிட்டிவாக நினைங்க. அந்த சூழ்நிலையில் உள்ள பாசிட்டிவாக நினச்சி பாருங்கள். அந்த கோபத்தை வெளிப்படுத்தினா எவ்வளோ பெரிய நஷ்டம்லாம் ஆகுன்றதை நினச்சி பாருங்கள். அதே இனிமையாக பேசினா எவ்வளோ நல்லா இருக்கும். ஏன் அந்த பயம் இருக்கணும்? இப்படி ஆகிடுமோன்ற பயம். ஏன் அப்படி ஆகாமல் கூட இருக்கலாம் தானே, நான் தப்பாக கூட புரிஞ்சுக்கலாம் தானே. இப்படியெல்லாம் நீங்கள் யோசிங்க. அப்படி உங்கள் மனதை நீங்கள் கோல்படுத்தணும். கோல்படுத்திய பிறகே வெளியில் வரணும். வெளியில் வந்து கோபத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் கோபம் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல கவனம் கொடுக்கணும்.
ஓம் சாந்தி. செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க. டேட் ஃபிக்ஸ் பண்ணி மாறியே ஆகணும் அப்படின்னு பாபா சொல்லியிருக்கிறார்.